திடீர்னு எனக்கு நிச்சயம்ங்கறீங்க, கல்யாணம்ங்கறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு புரியும். சரியா போச்சுப்போ. உன் கல்யாணத்தை பத்தி உனக்கே தெரியாதா? நல்ல குடும்பம். மரியாதை சம்பந்தி, மரியாதை. Give respect and take respect. அதான் இந்த ஜென்டில்மேன் பாலிசி. உன்னோட அண்ணங்கிற முறையில் அகிம்சை வழியில நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன தீவிரவாதியா மாத்திராதீங்க. ரொம்ப ஓவரா பேசுற. பையனோட அப்பா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி. மன்னிச்சிடுங்க சம்பந்தி, மன்னிச்சிடுங்க. அண்ணா, எந்திரிங்க அண்ணா. முடியாதுமா. சம்பந்தி சம்பந்தம் சொன்னதான் நான் எழுந்திருப்பேன். முடியாது. இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? சார், இவ்வளவு நேரம் நீங்க பேசினதை வச்சு உங்க மகனை எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீங்க நிச்சயம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் ஒன்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க போயிட்டு வாங்க சார். அம்மா காயத்ரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வேண்டாம் லட்சுமி அம்மா, நீங்க அவரை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். காயத்ரி, அவசரப்படாத காயத்ரி, நான் சொல்றத கொஞ்சம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க கூட்டிட்டு போங்க லட்சுமிமா. சார், நான் அப்படி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பேச கூட்டு வந்த என் தலை எழுத்து. நீ யார வேணா பேசி இந்த குடும்பத்தை பத்தி பேசாத. நாங்க ராஜ பரம்பரை, நீ பிச்சைக்கார பரம்பரை. அண்ணே, என்ன நடக்குதுங்க? நான் ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கேன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணுது? இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணி தான். சுமாரு சின்ன பிள்ளைத்தனமா பேசாத. அதுக்கு அவ ஒண்ணும் காரணம் இல்லம்மா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த குடும்பத்துக்கு உழைச்சு உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டின்னு இந்த அண்ணன் பாக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது பாருங்க அண்ணி, நீங்க என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை இப்படி எல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இனிமே யாரும் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேணாம். அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. என்னம்மா? என்ன நீ தொட்டதை எந்திரிச்சிட்டீங்க? தூக்கம் வரலையா? ஆமா, நீயும் தூங்கி இருக்க மாட்டியே. இல்ல, பசிக்குது. தெரியும், மனுஷன் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேல காமிச்சா வயிறு சும்மா இருக்குமா? நல்ல வேளை சாப்பாட்டுல தண்ணி ஊத்தல. வா வாமா. என்னம்மா அப்படி பாக்குற? சாப்பிடு. என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணு இல்ல.
எனக்கு கோவம் வந்து என்ன ஆக போகுது? உண்மையிலே என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? இல்லம்மா, நீ சாப்பிடு. இல்ல, என் கல்யாணத்தை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம்னு சொன்னேன், அதனால. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்பளம் பொரிச்சிட்டு வரட்டுமா? வேண்டாம் அண்ணி, நான் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. காயத்ரி, உங்களுக்கு தான் தெரியும்ல அண்ணி, ஆபீஸ்ல ஒரே டென்ஷன். வீட்டுக்கு வந்து பார்த்தா கல்யாணம் அது இதுன்னு வெறுப்பேத்துறீங்க. பத்தா குறைக்க யார் காலையே இப்ப அண்ணன் வேறாரு? கோவம் வருமா இல்லையா சொல்லுங்க? என்னதான் கோவம் வந்தாலும் நீ அப்படி பேசுனது தப்புதாம்மா. உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவாங்க? உன் அண்ணனுக்கும் சேர்த்து நான் தானே கவலைப்படணும். சரி, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீங்களா என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி யோசிச்சீங்களா? சும்மா கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு எங்களை பத்தி நீ நினைச்சிட்டு இருந்தா உன்னை பத்தி யார்தாம்மா யோசிக்கிறது? நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையும் வயசையும் நான் வீணாக்க விரும்பல காயத்ரி. நான் உங்ககிட்ட கோவமா பேசியிருந்தாலும் என் கல்யாணத்தை பத்தி நினைக்க எனக்குன்னு ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. நமக்குள்ள இருக்கிற இந்த அன்பு எப்பவும் நினைக்கணும்னு நினைக்கிறேன். அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதான் பயப்படுறேன். சச்சே, உன்னை பத்தி நான் தப்பா நினைப்பேனா? சாப்பிடு. தேங்க்ஸ் அண்ணி. வக்கீல், கபிலம் போலீஸ்ல மாட்டிட்டானே, இப்ப என்னையா பண்றது? கபிலம் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினதுக்கு நீங்க எங்க கவலைப்படுறீங்க? வக்கீல் ஐயா, கபிலம் குழிப்பணியாக திருட்டு போலீஸ்ல மாட்டிக்கல, காயத்ரி கொலை பண்ண விஷயத்துக்காக இப்ப ஜெயில இருக்கா. நானும் அதைத்தான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் கேஸுக்கும் கபில அரெஸ்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது தனி, இது தனி. அப்ப ஹாஸ்பிட்டல் கேஸ்னா ஐயாவை காப்பாத்துவீங்க, வேற ஏதாவது கேஸ்னா பிரீஃப் கேஸ் எடுத்து வீட்டுக்கு போடுவீங்க. பாரு, கொசுவை அடிச்சு கொன்னதாக ஐயா மேல கேஸ் போட்டா கூட நான் வாதாடி ஐயாவை வெளியில கொண்டு வந்துருவேன். என் விசுவாசத்தை என்னைக்கும் குறை சொல்லாத, நீ வாய மூடு. தனக்கு வேலை இல்லைங்கிறது என்ன சூசகமா சொல்றாரு பாத்தீங்களா? பேசாம இருந்த காயத்ரியை கொல்ல சொல்லி கபிலனை அனுப்புனது நானு. இப்ப சொல்லு, கபிலன் அரெஸ்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? சின்ன விஷயம்னு நீ ஈஸியா சொல்லிட்ட, அது கொடுத்த குடைச்சல் எனக்கு இல்லையா தெரியும். ஏன்? அதனாலதான் கதையை முடிச்சிருவாங்கடான்னு இந்த கபிலனை அனுப்பி வச்சேன். அவனுங்க என்னன்னா கதையை முடிக்காம என் கால வாரிட்டானுங்க. டேய், இங்க வாடா. ஐயா கூப்பிடறல, போடா. டேய், உன்னதான்டா. போடா இப்படி. என்னங்க ஐயா? ஏண்டா, கபிலம் போலீஸ்ல சிக்கனா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அன்னைக்கு 50,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்தல்ல, பணத்தை வாங்கின கைதிங்க எங்கேயாவது வெளியூர் போக வேண்டியதானடா? ஏன் உள்ளூர்லயே இருந்து கழுத்து அறுத்தான்? அதுங்க என்னங்க பேச்சு பேசுறீங்க? பணத்தை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி வாங்கிட்டு வந்தாங்களா என்னமோ? உங்க புத்தி எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்காதீங்க ஐயா. பணம் வாங்கின அன்னைக்கே 3 பேரையும் தூத்துக்குடி பஸ்ல நான் தான் ஏத்தி விட்டேன். அயிலு குயிலு இப்ப தூத்துக்குடியில தான் இருக்கானுங்க. கபிலம் மட்டும் பொண்டாட்டியோட ஏதோ பிரச்சனைன்னு பார்க்க வந்திருக்கான். வந்த இடத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ற நீ? பொண்டாட்டிட்ட பிரச்சனைன்னா பொண்டாட்டியை தூத்துக்குடி அனுப்பிச்சிட வேண்டியதானே? அவன் எதுக்கு இங்க வந்தான்? இந்த பாருங்க, உங்க பொண்டாட்டியை பார்க்க வந்தா ஏன் எதுக்குன்னு கேட்கலாம். அவன் பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கான். ஏன்னு கேட்டா மூஞ்ச முது திருட மாட்டான். லூசு மாதிரி பேசுறீங்க. பாத்தீங்களா ஐயா, கோர்ட்ல இருக்க மாதிரி அமைதியா இருக்காரு பாருங்க. அங்க பாருங்களேன். ஏன் வந்தா எதுக்கு வந்தா விட்டுடுங்க. ஏதோ என் இழவெடுக்க வந்தான். முதல்ல அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கபிலனுக்கு ஐயா மேல ஏகப்பட்ட விசுவாசம் இருக்கு. ஐயாவை அவன் உயிரை போனாலும் காட்டி கொடுக்க மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா. இந்த பாரு, போலீஸ்காரன் அடிக்கிற அடியில கபாலத்திலிருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் கரண்ட் குபீர்னு பாயும். அதை தெரிஞ்சுக்கப்பா முதல்ல. அப்போ
என்ன காட்டி கொடுத்துருவான்னு சொல்றியா? அவன் உங்களை காட்டி கொடுத்தாலும் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நான் சொல்றேன். குற்றவாளிகளோட வாக்குமூலத்தை மட்டும் வச்சு அரெஸ்ட் பண்றதா இருந்தா எம்எல்ஏ, எம்பி, சிஎம், டிஎம்பிஎம்னு இப்படி எந்த விஐபியா இருந்தாலும் ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியும். அதனால சம்பந்தப்பட்டவங்களுக்கு குற்றவாளியோட தொடர்பு இருக்குன்னு ஆதாரம் இருந்தா தான் ஒரு விஐபியை அரெஸ்ட் பண்ண முடியும். பாருங்க, கபிலங்கிட்ட காயத்ரிய கொன்னுடுன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஐயா உங்க காலில் விழுறங்க ஐயா. உங்க உப்பு தின்னு வளர்ந்து உங்களுக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேயா. சொட்ட சொல்லுங்க ஐயா. ஆதாரம் எதுவும் கிடையாது. அப்ப நீங்க கவலைப்பட தேவையில்லை. பாருங்க ஐயா, இந்த கபிலன் இருக்கிறானே, அவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஜாமீனே கிடைக்காது. அதுக்கு அப்புறம் தான் ஜாமீன் கிடைக்கும். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, நிம்மதியா இருங்கிறேன். அந்த ஆஸ்பத்திரி கேஸ்ல காயத்ரி இருக்கிறானே, அவன் நம்மளை கைவிட்டுட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கானே, அவன் கூட நம்மளை ஏமாத்திட்டான். முதல்ல ஒரு அஸ்திரத்தை ஏவி பார்ப்போம். அது வேலை செஞ்சா ஆஸ்பத்திரி கேஸ்ல ஜெயம் உங்களுக்கு தானே. வயிற்றுல இருந்த புள்ளியோட செத்து போனால ஒரு பொண்ணு, அவ பேர் என்ன? சித்ரா. இந்த பாருங்க, அந்த சித்ராவோட புருஷன் இருக்கானே, அவன் வந்து என் பொண்டாட்டிய பிரசவத்துக்கு கொண்டு வர்ற வழியிலேயே செத்து போயிட்டான்னு ஒரு வரி கோர்ட்ல சொன்னா போதுங்க. இந்த கேஸ் இருக்குங்களே, அது செல்ல காசு ஆகிடும். அவளை கொண்டாந்து சேர்த்தது அவ புருஷன் இல்ல, பக்கத்து வீட்டு பொம்பளைங்க. இருக்கட்டுமாப்பா, அதனால என்ன? இந்த பாரு, ஆஸ்பத்திரி கேட்டு வரைக்கும் வந்தேன். பேச்சு மூச்சிலாம் போனதை பார்த்து பயந்து பணம் ரெடி பண்ண போனேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இந்த பாருங்க, அவனே சொல்லும் போது பொம்பளைங்க சொல்றத யாருங்க நம்ப போறா? ஒரு பொண்ணு இருக்கிறாள, அவளுக்கு நெருங்கின சொந்தமே அவ புருஷன் தான். அப்பா அம்மா கூட அப்புறம்தான். அப்படிப்பட்ட புருஷனே சொல்லும் போது அவனுடைய வாக்குமூலத்தை தானே கோர்ட்டு ஏத்துக்கும். ஐயா, சண்டைக்காரன் காலில் விழறதை விட சாட்சிக்காரன் காலில் விழறதான் முக்கியம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க இதுவும். இந்த பாருங்க, காயத்ரியும் அந்த இன்ஸ்பெக்டர் ராம்குமார் இருக்கானே, அவங்க 2 பேரும் தான் நமக்கு சண்டைக்காரங்க. சித்ராவுடைய புருஷன் சாட்சிக்காரன். அப்போ அந்த சித்ரா புருஷன் காலில் என்ன விட சொல்றேன்? என்னங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை போய் நான் அப்படிலாம் சொல்லுவேனா? அப்ப சித்ரா கால போய் விட சொல்றியா? சும்மா இரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 3 வேளை இங்க தின்னுபிட்டு தெண்டமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறானே, அவன் என்ன பண்றான்? அவனை போய் காலில் விடான்னு சொல்ல வேண்டியதானே? அவனோட சேர்த்து ஒரு பொட்டியில பணத்தையும் போட்டு கொடுத்தா விஷயம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? ஐயா, தயிர் சாதம் நல்லா இருக்கா செல்லம்? இப்ப பார்த்தாலும் தயிர் சாதம் தானா? குழம்பு சாதம் இல்லையா? அப்படியே செல்லம், இனிமே அப்பா உனக்கு குழம்பு சாதம் பண்ணி தரேன். இன்னைக்கு மட்டும் சாப்பிடு. உள்ள வரலாமா? உள்ள வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேக்குறீங்க? யார் நீங்க? ஹாய் செல்லா, என்ன தயிர் சாதம் சாப்பிடுற? சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு தயிர் சாதம். நாளையில இருந்து 3 வேளையும் உனக்கு பிரியாணி தான். ரம்யா, உள்ள போடா. சரிப்பா. சைவமோ பிரியாணி பிடிக்காதோ? கையை கழுவிட்டான். யார் நீங்க? எதுக்கா வந்தீங்க? டேய் ஓபன் பண்ணி. என்ன இதெல்லாம்? பணம், உங்க பணம். உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் பணமா? என்ன சொல்றீங்க? புரியல? செத்து போன உங்க பொண்டாட்டி சும்மா சாகல. இவ்வளவு பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி செத்துருக்காங்க. என்ன, நீங்க 2 பேரும் இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரீங்களா? உங்க ஒய்ஃபுக்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. அப்புறம் எதை வச்சு எங்களை இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரீங்கன்னு கேட்டீங்க? இந்த தொங்கன மூஞ்ச பார்த்தா நாங்க ஐயா வீட்ல இருந்து வர்றோம். நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தைக்காக ஐயா இவ்வளவு பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி சொல்லியிருக்கேன். என் மனைவி சித்ரா ஆஸ்பத்திரிக்கு போற வழியில
மூச்சு திணறி வலி தாங்க முடியாம செத்துட்டா அப்படிங்கிற ஒரு வரிய நீங்க கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி வந்து சொல்லணும். அதுக்கு தான் இந்த பணம். நான் பக்கம் பக்கமா பேசுறேன், எனக்கு 10 பைசா கூட தர மாட்டேங்கிறீங்க. இவர் ஒரு வரி பேசுறதுக்கு 10 லட்சம் ரூபாயே தூக்கி தர்றீங்களேன்னு. டேய், திருக்குறள் கூட தான் 2 வரி, அதுக்கு எவ்வளவு வேல்யூவேஷன் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும்டா. நீங்க எடுத்துங்க சார். இந்த படத்தை நான் வாங்கிக்கலனா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொன்னீங்க? இந்த பாருங்க, தயவு செய்து இந்த படத்தை வாங்கிக்கங்க, இல்லன்னா நாங்க 2 பேரும் பணமாயிருவோம். முதல்ல எந்திரிக்கிறீங்க. இல்லைங்க, தயவு செய்து பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் படத்தை வாங்கிக்கிறேன், எந்திரிக்க முதல்ல. சரிங்க, எப்படியோடா பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் என் பொண்டாட்டி சித்ரா. இவளை நீங்க உயிரோடு திருப்பி கொடுங்க, நான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன். என்னடா தலையே சுத்துது உங்களுக்குமா? என் பொண்டாட்டி சாவுக்கு காரணமான முதலாளி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஜெயில கம்பி எண்ணி கழிட்டுங்கடா. அவன் சட்டத்துக்கு முன்னால தண்டனையை அனுபவிச்சே தீர்னடா. அப்பதான் என் சித்தரோட ஆத்மா சாந்தி அடையும். அவளுக்கு முன்னால இந்த பணம் எல்லாம் ஏமாத்துறா. வெளியில போங்க, தயவு செஞ்சு வெளியில போங்க. பாருங்க, இன்னொரு வாட்டி வேணா இவனை காலில் விட சொல்றேன். தயவு செய்து படத்தை வாங்கிக்கங்க. ஆமாங்க, நான் கூட காலில் விழுறேங்க. நீங்க காலில் விழுந்தாலும் சரி, கதறி அழுதாலும் சரி, என் பதில் அதான். பாத்தியாடா காசு, அவன் ஐயா சாமி 5 பைசா 10 பைசா தர்மம் பண்ணுங்கன்னு கெஞ்சுவான். நாம 10 லட்ச ரூபாய் கொண்டாந்து நீட்டுறோம். சில ஜென்மங்களுக்கு புரியுதா பாரு. சாருக்கு புரியுதா பாரு. ஏய், எனக்கு கோவம் வருதுன்னா வெளியில போங்க. என்ன சொன்ன? ஏய், வெளில போங்கடா. அப்படி மரியாதையா சொன்னாதான் இவனுக்கு புரியும். போடா போ. போடா. என்ன திரும்பி பாக்குற? போடா. அதான் போறேன்ல பேசுற. என்ன கேப்ல ஒரு கட்ட உருவிலான்னு பாத்தியா? நீங்க இருக்கும்போது நான் பண்ணுவேன். பிச்சிரும் பிச்சி. சரி சரி, இவன் பணம் வாங்காத விஷயத்த ஐயா கிட்ட நீயே சொல்லிவிடு. ஐயோ, என் கண்ணும் தாங்காது, நீங்களே சொல்லிருங்க. அப்ப நான் அடி வாங்கினா பரவாயில்ல. எதுக்குன்னே வம்பு, போன்லயே சொல்லிருவோமே. இப்பதான்டா நீ என் சிஷ்யை நிரூபிச்சிருக்க. போற வழியில போன் பண்ணிட்டு போவோம். முன்னாடி போ. உன்னெல்லாம் நம்பி நான் முன்னாடி போக முடியாது. கல்யாணி, கல்யாணி, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க 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 வாங்க. ஏங்க இப்படி வீட்டுக்குள்ள ஏல விடுறீங்க? நியாயமா 10 வாங்க போட்டிருக்கணும். அக்கறை சூடு வாங்க. ஏமா மணி 10 இன்னும் ஆபீஸ் போல? அது இருக்கட்டும், இவங்க எல்லாம் யாரு? கர்ண பரம்பரையில இருந்து வர்றவங்க. எந்த ஒரு மகாராஜாங்க? மன்னராட்சி ஒழிஞ்சுதான் ரொம்ப நாள் ஆச்சு. கர்ண பரம்பரைனா ராஜ பரம்பரைன்னு நினைச்சிட்டியா? இல்ல காயத்ரி, கர்ண கிருஷ்ணனுக்கு புண்ணியத்தை தானம் பண்ண மாதிரி இவங்க எனக்கு இல்ல 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 உனக்கு புண்ணியத்தை தானம் பண்ண வந்திருக்காங்க. எனக்கு எதுக்கு புண்ணியம்? நான் பாவம் எதுவும் பண்ணலையே. பாவம் பண்ணாமலா நீ என் கூட பிறந்த? கர்வம் கர்வம், இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு உண்மையெல்லாம் கக்கிடுது. அது இல்ல காயத்ரி, நாம தெரிஞ்சு பண்ணாதான் பாவம் இல்ல, நாம தெரியாமலே நிறைய பாவம் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல பண்ண பாவம் மட்டும் இல்ல, போன ஜென்மத்துல பண்ணது, அதுக்கு முந்தின ஜென்மத்துல பண்ண பாவங்கள்லாம் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பின் தொடர்ந்து வரல, கூடவே இருந்து குழந்தை குட்டி பெத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு சொல்லுங்க. அந்த பாவத்தினாலதான் 4-5 ரவுடி பசங்க உன்னை மடக்கி கத்தியால குத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு பல வருஷமா நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பல வருஷம்னா ஒரு 20-25 வருஷம் இருக்குமா? சும்மா ரெடி. நேத்து கூட ஒரு வாரம் வாசல் வரைக்கும் வந்து அப்படியே போயிடுச்சு பாத்தியா? அதான் ஒரு 10 பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டு வெத்தலை பாக்கு வச்சு துணிமணி எல்லாம் கொடுத்து தானம் பண்ணா கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகும், உன் கஷ்டம் எல்லாம் தீருன்னு ஒருத்தர் சொன்னாரு. யாரு? அரிசி கடைக்காரனா, ஜவுளி கடைக்காரனா? அவர் ஏண்டி சொல்ல போறாரு? ஜோசியர் சொன்னாரு. நீங்க தான் ஜோசியத்தையே நம்ப மாட்டீங்களே, அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. இவ வேற சமயம் தெரியாம நம்மள கேள்வி கேட்டு கொள்றாரு. ஜோசியத்தை நம்ப மாட்டேன், ஆனா ஜோசியக்காரன் நம்புவேனே.
எங்க அது வந்து பயமுறை ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க குறுக்க பேசிட்டு இருக்க சுமாரு. அது வந்து காயத்ரி, நாம யாருமே ஜோசியம் பார்க்கலன்னா ஜோசியக்காரன் எப்படி பழைப்பான், அவன் எப்படி சாப்பிடுவான், அவன் புள்ள குட்டிக்கெல்லாம் எப்படி சோறு போடுவான், நாமளே கை விட்டா அவன் எப்படி குடும்பம் நடத்துவான், கொஞ்சமாவது நமக்கு மனிதாபிமானம் வேணா? அது மட்டும் இல்ல காயத்ரி, நீ கஷ்டப்படுறத என்னால கண் கூட பார்க்க முடியல. ஜோசிகார வேற, நீ நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி பஞ்ச பிரதேசங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு போடணும், அப்பதான் புண்ணியம் வரும்னு சொன்னா. இவங்களெல்லாம் தெரு தெருவா, வீதி வீதியா, சந்தா ஹோட்டல்ல சாப்பிடுறாங்களா? அடச்சே, ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுறவங்கடி, ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வெளியில வரவங்க கிட்ட ஹோட்டலுக்கு வெளியில நின்னு பிச்சை எடுக்கிறவங்கடி. யாரு இவங்க எல்லாம் பார்த்தா பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி தெரியறாங்களா? எது 10 ஆள் சாப்பாட்டா 1 ஆள் சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி இருக்காங்க. உடம்ப பார்த்து சொல்றியா? வெறும் ஊழச்சதை, வெறும் காத்து தாண்டி, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு நீ பாட்டு கேட்டதில்ல? அதுக்கு சரியான உதாரணம் இவன் தான். நீ வேணா பாரு. வாத்தியா, காத்துதான் வருது. என்ன இப்ப இவங்களுக்கு எல்லாம் வயிறார சாப்பாடு போட்டு துணிமணி கொடுக்கணுமா? ஆமா காயத்ரி. ஏங்க இப்படி திடீர்னு 100 பேரை கூட்டி வந்து சாப்பாடு போடுனா எங்க போறது? 100 பேர் இல்லடி, 10 பேர் தான். எண்ணி பாரு. ஓ 10 × 10 100, அந்த கணக்கு வந்துட்டியா? மாச கடைசியாச்சே, வீட்டுல அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் எல்லாம் இருக்குமான்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? இதுல வேற புடவை ஜாக்கெட் வேஷ்டி சட்டை, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அறிவனா இல்லம்மா, நான் காயத்ரி மேல பாசம் இருக்குது. பாசம் மட்டும் இருந்தா போதாது, பணமும் வேணும். அது உங்ககிட்ட இருக்கா? இருந்தா நான் ஏன் இவங்களை கூட்டு இங்க வரேன்? நேரா மில்லு கடைக்கு போயிருப்பல, மளிகை கடைக்கு போயிருக்க மாட்டேனான்னு சொல்ல வந்தேன்.